Good morning, everybody. Today we are going to study about the lesson History Unit 2 Human Evolution. Okay, already we have seen some of the things in the previous class. Today we are going to study about the topic from nomadic to settled life and the world's earliest farmers. Okay, the seed of fruits and the nuts they ate were thrown into the soil. During rains, the soil gave it life. Some days later, the saplings sprouted from the soil. By observation and logic, they learnt that. Okay, the seeds of fruits, பழங்களெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சீடு அந்த நட்ஸ் அதெல்லாம் அப்படியே தே த்ரோன் இன்டு த சாயிலில் மண்ணில் அப்படியே தூக்கி எரிஞ்சிருவாங்க. டியூரிங் ரெயின்ஸ், அந்த ரெய்னி சீசனில் அந்த சாயில் கேவ் இட் லைஃப், அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. சம் டேஸ் லேட்டர் அவங்க அந்த ஃப்ரூட்ஸோட சீடெல்லாம் த்ரோன் பண்ணதுக்கப்புறமா சம் டேஸ் லேட்டர் த சாப்ளிங்ஸ் ஸ்ப்ரவுட்டட் ஃப்ரம் த சாயில் என்னாகும், அதுலேருந்து சின்ன செடி முளைச்சிருக்கும். ஓகே, சாப்ளிங்ஸ் பை அப்சர்வேஷன் அண்ட் லாஜிக், அதுக்கப்புறமா அதை அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். வாட் தே லேர்ன்ட். First one, they learned the first point. A plant grows from a single seed and yields lot of fruits and vegetables. ஒரு பிளான்ட்லேருந்து நம்ம ஒரு சீடை தூக்கி எறியும் போது அந்த சீட் நம்ம ஒரு பிளான்ட்டை நட்டு வச்சோன்னா, மண்ணில் நட்டு வச்சோன்னா, தே ஈல்ட்ஸ் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஒரே ஒரு சீடு நமக்கு எவ்வளோ பெரிய ஒரே ஒரு பிளான்ட்டை நம்ம வளர்க்கும் போது அதுலேருந்து என்ன ஆகுது, நிறைய லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வி கெட். The second thing, seeds that fall in the riverbeds sprout easily. The seeds வந்து ரிவர்பெட் பக்கத்தில் விழுந்துச்சுன்னா அது என்னாகும், அந்த ஸ்ப்ரவுட் அந்த இதில் துளிர்விடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஈஸியாக சீக்கிரமாக நடந்துடும். ஓகே, பிளான்ட் க்ரோ ஃபாஸ்டர் இன் வாட்டர் ஃபெட் ஏரியாஸ். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த வாட்டர் ஃபெட் ஏரியாஸில் சீக்கிரமாக க்ரோ ஃபாஸ்டர், சீக்கிரமாக வளரும். The fourth point, alluvial soil is more suitable for plant growth than any other. அதாவது மற்ற எந்த சாயிலை விடவும் இந்த அலுவியல் சாயில் வந்து பிளான்ட் நல்லா வளர்கிறதுக்கு மோர் சூட்டபிள் சாயில். ஓகே, these four things they learned, and then with the above knowledge they realized that with the proper sowing and nurturing they could increase the number of plants more than the ones that grow naturally. இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு தே கெயின்ட் அண்ட் ரியலைஸ்டு த ப்ராப்பர் சோவிங். அதாவது இதை வச்சுக்கிட்டு அவங்க ப்ராப்பராக சோவிங் மெத்தட் அண்ட் நர்ச்சரிங் மெத்தட் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதோட ரியாக்ஷன் தே குட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ், நிறைய பிளான்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் மோர் தேன் த ஒன்ஸ் தட் க்ரோ நேச்சுரலி. ஓகே, ஸோ தஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இது மூலமாக என்ன ஆகிட்டு அக்ரிகல்ச்சரும் ஃபார்மிங்கும் அவங்களுக்கு தெரிய வந்துட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. They domesticated the animals and used them in their farming. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, they domesticated animals எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, for the purpose of that is farming. Okay, see the picture, see their lifestyle in the farming lifestyle. Okay, during the prehistoric period humans lived in caves. Okay, during the prehistoric period humans lived in caves and depicted their daily events in drawing. Okay, here see some of the drawings in the rocks. Okay, so mostly pictures of animals were drawn. மோஸ்ட்லி அவங்க என்ன பிக்சர் தான் ட்ரா பண்ணியிருந்தாங்க, அனிமல்ஸ். ஓகே, இந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடில் ஹியூமன்ஸ் வந்து எங்கே வாழ்ந்தாங்க, கேவ்ஸ். ஓகே, ஸோ அந்த கேவ்ஸில் அவங்க வாழ்ந்த அந்த கேவ்ஸில் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸை டெய்லி ஈவெண்ட் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஈவெண்ட்டை தே ட்ரான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓகே, see here some of the places given here. This is கீழவளை, விழுப்புரம். ஓகே, this is கீழ்வளை, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸு இங்கே பாருங்கள். இதில் கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கா. ஓகே, see here this is drawn by the prehistoric man. Okay, next மதுரை உசிலம்பட்டி. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ராக்ஸில் இருக்கக்கூடிய ட்ராயிங்.
நெக்ஸ்ட்டு குமுதிப்பத்தி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ராக்ஸ். திஸ் இஸ் நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவடைப்பு. ஓகே, இங்கேயும் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சர்ஸில் எல்லாம் மோஸ்ட்லி அனிமல்ஸ் பிக்சர்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரீஹிஸ்டாரிக் மேன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி அனிமல்ஸோட பிக்சர்ஸை தான் அவங்க வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட டெய்லி ஈவெண்ட்டே அந்த ஹண்டிங் அனிமல்ஸ். ஓகே, அண்ட் பொறிவரை கேவ், காரிக்காயூர் நீல்கிரிஸ். ஓகே, ஹியர் நீல்கிரிஸ். So from these pictures we very well known about their drawings. Okay, breeding of animals now became an important part of their life. breeding of animals, அந்த அனிமல்ஸை வளர்த்து அவங்கள அந்த மாதிரி இனப்பெருக்கம் செய்கிறது, breeding of animals, அது வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக மாறிட்டு. ஆக்சன் were used for fluffing. ஆக்சனை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஃப்ளக்கிங்க்கு. ஓகே, ஆக்சன் மேட் த ப்ராக்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈஸியர். அந்த ஆக்சனை அக்ரிகல்ச்சரை ஈஸியாக பண்ணுறதுக்காக அது வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்ப்பீங்க நிறைய அந்த ஃபீல்டு வயல்லாம் அந்த காளமாடு அப்படி அந்த ஏர் கலப்பை எடுத்து விழுதுட்டு போகிறது அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அண்ட் தட் டைம் ஆக்சன் the prehistoric man were used for plugging in oxen. Okay, so the life was becoming organized than it was when they were hunting. அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட லைஃப் வந்து ஹண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அது வந்து அப்படி என்னாச்சு, ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு லெவலில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாற ஆரம்பிச்சிட்டு. இட் எனேபிள்டு தெம் டு செட்டில் டவுன் இன் எ பிளேஸ். ஸோ அவங்க ஒரு பிளேஸில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நவ் த செட்டில்மெண்ட் கேம் இன் த ப்ராப்ளம் ஆஃப் யூட்டென்சில்ஸ் அண்டு வெசல்ஸ் ஃபார் குக்கிங் அண்டு ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு லைஃப் அவங்களோட லைஃப் வந்து ஒரு இடத்துல அப்படி செட்டில் பண்ணும்போது தே ஃபேஸ் எ ப்ராப்ளம் ஆஃப் யூட்டென்சில்ஸ் அண்டு வெசல்ஸ். அவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தே நீட் வெசல்ஸ். ஸோ த போட்டஸ் வீல் அண்ட் ஃபயர் சால்வ் திஸ் ப்ராப்ளம்ஸ். அவங்க இன்வென்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல அந்த வீல் அண்ட் த ஃபயர் ஆல்சோ தே யூஸ்டு தட் டூ. ஸோ தே சால்வ் தேர் ப்ராப்ளம். த இன்வென்ஷன் ஆஃப் ஃப்ளக் ஹெல்ப்டு த ஃபார்மிங் ப்ராக்டிசஸ். அந்த ஃப்ளக் பண்ணக்கூடியது, அந்த விழக்கூடிய அந்த ஒரு இன்வென்ஷன் வந்து அவங்களுக்கு அந்த ஃபார்மிங் ப்ராக்டிசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார்மிங் ஸ்டார்டட் வித் த கிளியரிங் ஆஃப் லேண்ட், burning the leftover shrubs. They plucked the land, sowed seeds in them and harvested the produce. Once the fertility of the soil decreased, they moved to a new place. அவங்க ஃபார்மிங் மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் தென் the soilோட ஃபெர்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டுனா they moved to a new place. நியூ பிளேஸ்க்கு அவங்க மூவ் ஆகிடுவாங்க. இனிஷியலி அக்ரிகல்ச்சர் வாஸ் டன் ஃபார் இம்மீடியட் ஃபுட் ரெக்குயர்மெண்ட். ஃபஸ்ட்டு இனிஷியலி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அந்த இம்மீடியட்டாக அவங்களுக்கு தேவைப்படுற ஃபுட்டுக்காக மட்டும்தான் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க. லேட்டர் வென் தே ஃபவுண்ட் அவுட் வேஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேஸை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஸ்டோரிங் த ப்ரொடியூஸ். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிரைன்ஸை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So the food products stored were used during the lean harvest periods. அவங்களுக்கு அந்த தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய அந்த டைமில் இந்த அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பை தேர் எக்ஸ்பீரியன்ஸ் they understood that land close to the river side was suitable for farming. இதில் இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வாட் தே அண்டர்ஸ்டுட், த லேண்ட் க்ளோஸ் டு த ரிவர் சைடு, லேண்ட் வந்து ரிவருக்கு க்ளோஸாக இருந்தால் that is suitable for farming. So they decided to stay there permanently. என்ன பண்ணிட்டாங்க, அது பெர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே, தென் தமிழினி ஆஸ்க்டு, how about domestication animals grandma? Grandma said humans thought of ways to better their skills at hunting. அவங்களோட ஹியூமன்ஸோட தாட் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பெட்டர் தேர் ஸ்கில்ஸ் அட் ஹண்டிங், அந்த வழியில் போகலான்னு. ஸோ they found out that dogs could sniff and other animals and chase them away.
டாக் வந்து மற்ற அனிமல்ஸை விடையும் அது வந்து என்ன பண்ணும், சேஸ் பண்ணி அவங்களுக்கு ஹண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ த ஹியூமன்ஸ் ஃபவுண்ட் தெம் யூஸ்ஃபுல் ஃபார் ஹண்டிங். டாக்ஸை என்ன பண்ணிட்டாங்க, யூஸ்ஃபுல் ஃபார் ஹண்டிங். Thus dogs became the first animal to be domesticated by humans. Which animal domesticated by humans? The dogs is the first animal to be domesticated by humans. Following the dogs, they started domesticating hen, goats and cow. Okay, first they domesticated dogs and then hen, goat, cow also they started to domesticating. Okay, Tamilni asked, what next? Grandma said, humans stayed on the plains for a long time. Grandma said, humans stayed on the plains for a long time. Humans stayed on the plains for a long time. During this period, they have not only learned agriculture but slowly developed skills of handicraft. அவங்க அந்த பிளைன்ஸில் ரொம்ப லாங் டைமாக ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டே பண்ண அந்த டைமில் டியூரிங் தட் பீரியட் தே ஹாவ் நாட் ஒன்லி லேர்ன்ட் அக்ரிகல்ச்சர் மட்டும் அவங்க லேர்ன் பண்ணல. ஸ்லோலி தே டெவலப்டு ஸ்கில்ஸ் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் ஸ்கில் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் ஏ பிளேஸ் இன்க்ரீஸ்டு த ஈல்ட் ஆஃப் கிராப்ஸ். அந்த கிராப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அவங்களோட செட்டில்மெண்ட் வந்து பெர்மனண்ட் ஆகிட்டு now they had grains in excess of what they consumed. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸஸாக அந்த கிரெயின்ஸ் எல்லாம் அவங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேவைக்கு அதிகமாக. ஓகே, ஸோ த சர்ப்ளஸ் கிரெயின்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்டு வித் அதர் குரூப்ஸ் ஃபார் த அதர் திங்ஸ் தே வேர் இன் நீட் ஆஃப். தேவைக்கு அதிகமாக இருக்க திங்ஸை என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் த கிரெயின்ஸ். சர்ப்ளஸ் கிரெயின்ஸ் மீன்ஸ் ரிமைனிங் கிரெயின்ஸ். ஓகே, அதிகமாக இருக்கக்கூடியது எக்ஸஸ் கிரெயின்ஸ். ஸோ த எக்ஸஸ் கிரெயின்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்டு வித் அதர் குரூப்ஸ். வேறு குரூப்ஸுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் இஸ் கால்டு த பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் மீன்ஸ் பண்டமாட்டு முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ தஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டெவலப்டு அண்டு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எமர்ஜ்டு. ஸோ இதில் இந்த பார்ட்டர் சிஸ்டம் இதில் இருந்தால் என்ன வந்துச்சு, ட்ரேடு, காமர்ஸ் இதெல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சு அண்டு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் ஆல்சோ டெவலப்டு. ஓகே, அதுலேருந்து டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வந்து என்னாச்சு, வர ஆரம்பிச்சிட்டு எமர்ஜ்டு ஆகுச்சு. ஓகே, தமிழ்னி செட், தேங்க்யூ கிராண்ட்மா. த இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் ஷேர்ட் வித் மீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். கிராண்ட்மா சொல்லி தந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ஐ வுட் ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல் டுமாரோ. கிராண்ட்மா செட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ்னி. ஓகே, now you have also understand very good in the prehistoric man lifestyle and the production of grains, domesticating animals, some else. Okay, so